டேய் மச்சான், உனக்கு சின்ன வயசுல மறக்க முடியாத மெமரின்னு ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாரு. இப்போ நம்ம அப்பா வந்து சைட்ல ஒரு 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 2வது தெருவுல ஆறு அடிப்பாருடா. நமக்கு இங்கேயே கேட்டுரும். டப்புன்னு எல்லாம் படிக்காத நம்ம சுத்திட்டு போய்க்கு மாதிரி பெப்பரப்பே டிவியை பார்த்துட்டு இருந்தவங்க உடனே ஆக்ஷனை போட்டு அப்பா ஒரு லைட் அப்படி பண்ணி படிப்போம்ல. அந்த மாதிரி உனக்கு எதிரா மறக்கவே முடியாத விஷயம்லாம் இருக்கா? எனக்கு பைக்ன்றதுனால எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பைக் ஓட்ட கத்துக்கணும்னே ஓட்டிருப்போம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் பைக் ஓட்ட கத்துக்கணும்னே நான் தனியா பைக் எடுத்துட்டு ஊருக்குள்ள போறேன்னு நான் ரோட்டை பாக்குறனோ இல்லையோ நல்லா ஹார்ன் அடிச்சுட்டு எல்லாரும் என்ன பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே ஜாலியா ஓட்டிட்டு போவோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் பார்த்தியா, நானும் வண்டி ஓட்டுறேன், நானும் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் கீழே உளுந்து வண்டியை வடிச்சு எடுத்துட்டு போய் அடி வாங்குறது அதெல்லாம் வேற. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸே அது ஒரு வேற லெவல் இருந்தது. இந்த ஐஸ் பை விளையாடுறது, டேய் கண்ணா மூச்சிட்டு அந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்டா. சாட்டா அந்த வயசுலயே இருந்திருக்கலாம்ல. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல நான் பொம்பரம், கோலி குண்டு விளையாடுறது, அப்புறம் இந்த மாங்கொட்டை தூக்கி போட்டு விளையாடுறது, இது எல்லாமே எங்க இதுலதான் எங்க கேங்க தான் நாங்க கடைசியா செட்டு நாங்க விளையாடி முடிச்சதுனா. அப்ப போன் ஃபர்ஸ்ட் டைம் போன் காமிச்சும் போது பார்த்துட்டு டச்சா அப்படின்னு அதுல போய் எப்படி பாக்குறது, அதெல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுதான் நாங்களாம் போய் கிரவுண்ட்ல விளையாடுறதெல்லாம் கடைசி எங்களோட கேங்க மட்டும் தானே. அதுக்கப்புறம் யாரையும் நாங்க அவ்வளவு கவர் பார்த்தது இல்லை. எல்லாரும் அவ்வளவுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டு. சரி, அந்த பேடியும் பாலையோடு மேட்சா போடுவோம் அப்படின்ற வா போடுவோம். என்ன பேடா